அது அவ்வளோவா இல்லை, லேடிஸ்க்கு சொல்லி தர மாதிரி தான். ஸ்கூல் போர்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் ஒரு டீச்சரு. ஸோ டீச்சர் கான்செப்டில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த போர்டில் இருக்கிறது, இந்த ஸ்டாஃபை வந்து இவங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் பிடி பீரியடை வந்து மேக்ஸர் கடன் வாங்கி நடத்துறது. ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஸ்டோரி நல்லா பழசாக தான் இருக்குது. ஆனால் கொண்டு போன விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸ்பாயில் பண்ண படம் பார்க்கலாம், ஒன் டூ ஆச்சு. நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. போட்டேங்க வளவளன்னு ரொம்ப எடுத்துகிட்டு போகாமல் எவ்வளோ நீட்டாக முடிக்கணுமோ அவ்வளோ நீட்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 படமோ இல்லை ஒரு படம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டோரி கேட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பழைய கதை தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. கள்ளக்குறிச்சி இஷ்யூ அது நிறைய இஷ்யூ சேர்ந்து கனெக்ட் ஆகி தான் வருது. பட் ஆனால் அது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இதுதான். நல்லா இருந்துச்சு. என்ன கருத்து சொல்றாங்க? பெண்களுக்கு ஏதாவது நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. அது ஒழுங்கா சொல்லியிருக்காங்களா? நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு பிடி மாஸ்டர் வந்து குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தராங்க? அது அவ்வளோவா இல்லை, லேடிஸ்க்கு சொல்லி தர மாதிரி தான். அது என்ன கருத்து சொல்ல வராங்க மக்கள் லேடிஸ்க்கு? என்ன கருத்துனா எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயத்த சொல்றாங்க. அவ்வளோ. மியூசிக்லாம் எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி இருக்குண்ணா? படம் ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். அது நம்ம பிடி சார் உண்மையிலே பெஸ்ட்டு சார், அந்த மாதிரி சொல்லலாம். உண்மையிலே வந்து நம்ம பிடி பீரியட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அந்த பிடி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலே இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆப்போசிட் இமோஷனலாக கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெண்களோட சுதந்திரத்தை வந்து அவங்க மட்டும் தான் அதை முடிவு பண்ணணும். அதை வந்து பார்க்குறவனோ அடுத்தவனோ சொல்லவே கூடாது. ஏன் விருப்பம்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு என்னோட தான் பார்க்குற கண்ணு அடுத்தவனோட கண்ணில் தான் இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க படத்தில். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் என்ன, ஆண்களையும் தவறாக சொல்லியிருக்காங்க, பெண்களையும் தவறாக சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சுது. படமாக பார்க்குற அளவுக்கு ஓகே தான். என்னங்கய்யா? அந்த விஷயம் தான் டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுதான் படமே. ஏன்னா அந்த விஷயத்தை தான் மையப்படுத்தி பண்ணியிருக்காங்க. என்ன இதில் யார் தவறு? இப்போ பெண்கள் வந்து அவங்க அப்படி பண்ணுறதால தான் பசங்க தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, பசங்க எப்படி அதான் பெண்கள் மேலேயும் தவறு சொல்கிறாங்க, பசங்க மேலேயும் தவறு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை வேறு ஏதோ மாதிரி பண்ணியிருக்கலாம். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபன்னாக காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. உண்மையிலே என்னடா ட்விஸ்ட் இப்படியே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் மொக்க பண்ண மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட்டு கூட வந்து மொக்க பண்ண ட்விஸ்ட்டாக இருக்குது. ஓகே தான். மியூசிக்காக மொக்க ஐயா, மியூசிக் உண்மையாக சுத்தமாக மியூசிக்கை எங்கேயுமே எடுப்பில்லை. என்ன போன படத்தெல்லாம் கொஞ்சம் சாங்காக அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் உண்மையிலே சாங்காக போகவே கூடாது. பிஜிஎம் சுத்தமாக இல்லை, பண்ணதே தான். அந்த பிஜிஎம் நம்ம அவரோட இதில் என்ன ஸ்டைலில் இருக்கும் அதே ஸ்டைல் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் பிஜிஎம்லாம் இல்லை. பார்க்கலாம். ஒன் மோர் வாட்சபிள். இல்லை, படம் ஆக்சுவலாக படம் வந்து பிடி சாருன்னு ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த படம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. ஸோ சின்ன பையன் ஒரு மேமை லவ் பண்ணுறது, பிடி சாருக்கு அந்த மேக்ஸ் பீரியட் கடன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அந்த படம் ஓவராலாக போச்சு. ஸோ அண்ட் தென் ஆஃப் ஆஃப் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பராக போச்சு. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்ன அநியாயம்லாம் நடக்கும், ஸோ அதெல்லாம் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அவங்க வெளியில் சொல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ சொன்னால் எங்கே அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுவாங்களோ, அவங்க மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து ஒரு 30+ பொண்ணுங்க வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லாமல் எவ்வளோ மனசுக்குள்ளாரே வச்சு ஃபீல் பண்ணுறாங்க. அது சொன்னால் எங்கே அவங்க மேலே தப்பாயிடுமோ அப்படின்றது நல்லா கான்செப்ட் படி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகும். ஸோ ஈவன் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு புரியும், இதுதான் பேசிக் கான்செப்ட், இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்றது தெரியும். ஒரு பொண்ணு நம்ம ப்ளேம் பண்ணாமல் அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக் என்னன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஈவனாக அவங்க ஸ்டாஃபு யார்கிட்ட அவங்க வந்து ஒரு மனசு விட்டு சொல்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் படி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை சாங்ஸ் எப்படி சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஆதினாலே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு 2-3 சாங்ஸ் வந்துச்சு. பட் லாஸ்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எந்த தெருவில் அவங்க தலை குமிஞ்சி நடக்க முடியாமல் பண்ணாங்களோ, ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க அந்த தெருவிலே தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணுவோம். அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு, லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆதியுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நடுவில்வே போக மாட்டார். ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ பிரபு சார், பாக்கியராஜ் சார் எல்லாமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் போர்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் ஒரு டீச்சரு. ஸோ டீச்சர் கான்செப்டில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த போர்டில் இருக்கிறது, இந்த ஸ்டாஃபை வந்து இவங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் பிடி பீரியடை வந்து மேக்ஸ் சார் கடன் வாங்கி நடத்துறது, ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவு படம் சூப்பராக இருக்குது எல்லாருமே. இல்லை பிரபு முனிஷ்கான் முனிஷ்கான் சார் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுவோம். அவர் சயின்ஸ் டீச்சராக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கியராஜ் சார், பிரபு சார் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ பாக்கியராஜ் சார் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பார். ஸோ அவர் தான் அந்த தீர்ப்பு சொல்லுவார். ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணு எந்திரிச்சே வந்து எனக்கு நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு படம். இல்லை வில்லனா வந்து தியாகராஜன் அவரு எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஆதி இப்படி யோசிப்பார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ படம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஓகே ஸ்கூல் கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே பார்க்கலாம், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஈவன் 5th எல்லா சின்ன பிள்ளைங்கள இருந்து ஒரு எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.